சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே எடுத்துனீங்கன்னா அவர் வந்து மகர ராசி சிம்ம லக்னம். அவர் அப்போ சிம்ம லக்னக்காரர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து படிப்படியாக இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். இதில் அதிர்ஷ்டம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணா, அவங்களுடைய வாரிசில் பொண்ணான்னா பொண்ணு அதிர்ஷ்டம் பண்ணாங்க. அதை தாண்டி அதிர்ஷ்டம் இப்போ யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர பிள்ளையும். அப்போது இந்த பேர் புகழ் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக சிம்மத்துக்கு வரல. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு உச்ச நிலைக்கு அடையும் பொழுது தான் அந்த புகழ் இவங்களுக்கு அந்த புகழை ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய புகழ் யார் அனுபவிப்பான்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் அனுபவிக்க மாட்டார். அவங்களுடைய பேரன் தான் அனுபவிப்பான் இன்னொரு 100 வருஷத்துக்கு இல்லையா. அந்த 3வது ஜெனரேஷன் சொல்லினே இருக்கும். எப்போ சொல்லுவோம்? இன்னொரு 100 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை சொல்லக்கூடிய விஷயந்தான் பாரம்பரியம்னு தாத்தாவை பற்றி சொல்லினே இருப்பாங்க. இப்போ சூப்பர் ஸ்டாரோடைய புகழ் இன்னும் 100 வருஷம் இருக்கும் அப்படின்றது அந்த பேரன் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இவருடைய புகழ்ன்றது தான்.